ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ நவமி 30ஆம் தேதி 10ஆம் மாதம் 2026. இந்த நாளில் ஆராதிக்க வேண்டிய தேவத்தை வாஞ்சாகல்ப கணபதி. அதாவது ஸ்ரீ ரூபத்தில் இருக்கக்கூடிய மகா கணபதி, பெண் ரூபத்தில் இருப்பாரோ அந்த மகா கணபதி, அவரை தான் ஆராதிக்கணும். எனக்கு அந்த சுவாமியெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் இதனுடைய பலனை பெறணும் அப்படின்னா அம்பிகை சகிதமா கணபதி ஆராதிக்கிறாங்க. லலிதா பரமேஸ்வரி சகிதமா மகா கணபதி ஆராதிக்கிறது ரொம்ப விசேஷம். எப்படி ஆராதிக்கிறது அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமத்திலே வருது கணபதியை பற்றி. காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வராயி நமஹா, மகா கணேச நிர்பின்ன விக்னஹேந்திர பிரஹர்ஷிதாயி நமஹா. இந்த நாமாவளியை சொல்லி 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 சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். கணபதி மூலமந்திர திருஷதியை அர்ச்சனை பண்ணலாம். கணபதி மூலமந்திர ஜபம் பண்ணலாம். ஸ்ரீவித்யா கணபதி மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். அருக்கம்புல்லால் அர்ச்சனை பண்ணலாம். வாசனையான புஷ்பங்கள் மல்லி முல்லை ஜாதின்னு அதால் அர்ச்சனை பண்ணலாம். வாஞ்சாகல்ப கணபதியினுடைய பரியாயம் 4 பரியாயம் தெரிஞ்சால் அதை பாராயணம் பண்ணலாம். எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா ஓம் கம் க்ஷிப்ரப்பிரசாதனாய மகா கணபதையே நமோ நமக, ஓம் கம் க்ஷிப்ரப்பிரசாதனாய மகா கணபதையே நமோ நமக, இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். நாளைக்கு ரொம்பவும் அனுகிரகமான நாள் இந்த வாஞ்சாகல்ப கணபதி ஆராதனை பண்ணுறதுக்கு. அதாவது தன்னுடைய ஆசை எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பார் இந்த மகா கணபதி. எல்லாரும் விட்டுடாத இந்த ஆராதனையை பண்ணுங்கோ. எல்லாரையும் அம்பாள் ஆசீர்வதிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன்.